குபேர சம்பத்து கிடைத்திட வாழ்வில் தரித்திரம் நீங்க பணத்தட்டுப்பாடு இன்றி வாழ இதை செய்யுங்கள். நமது ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரம் அதாவது நமது நட்சத்திரம், அதிலிருந்து சம்பத்து தாரை 2, 11, 20 நட்சத்திரங்களை இயக்கினால் வெற்றி உறுதி. 27 நட்சத்திரக்காரர்களுக்கான தீர்வு இதுவே. மொத்தம் 27 நட்சத்திரங்கள். இதற்கான அட்டவணை மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஜென்ம அனு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுகிறது. இதற்கானது தான் மேலே உள்ள அட்டவணை. உங்களுடைய நட்சத்திரம் ஜனன நட்சத்திரம் ரோகிணி என்றால் 2வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போது அந்த செட்டு மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், அதுதான் சம்பத்து தாரை. அந்த நட்சத்திரங்களை இயக்க வேண்டும். அந்த நட்சத்திரத்திற்கு உரிய அந்த சம்பத்து தாரைக்கு உள்ள நட்சத்திரத்துக்கு உரிய பூக்கள், மரங்கள், சமைத்து நட்சத்திர கோவில்கள், தெய்வங்கள், அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம், அதை வணங்கினால் நாம் வாழ்வில் எப்பவுமே நன்மைகள் பயக்கும். அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை அது நீக்கும். சம்பத்து தாரையில் செய்யப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நன்மையிலே கொண்டு செல்லும். அந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பல மடங்கு நமக்கு நன்மைகள் செய்து குபேர சம்பத்தை நமக்கு அளிக்கும். இது ஜோதிட விதி. ஆகவே அந்த தாரையை நாம் இயக்கி வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்போ உதாரணமாக ஒருவர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி என்றால் அவருடைய சம்பத்து தாரை நட்சத்திரங்களுடைய மரங்களான இப்போது ரோகிணிக்கு மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இப்போ அதுக்குரிய மரங்கள் பார்த்திங்கன்னா கருங்காலி, வில்வம், வன்னி. இதை யாகத்திலே கொண்டு அவர் கையால் சேர்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அந்த நட்சத்திர நாள் முடிந்தால். அல்லது அந்த மரங்களை நம்ம செடிகளாக இருந்தால் நம்ம அதை நீர் ஊற்றி வளர்க்கலாம். யாகங்களில் அதை பயன்படுத்தினால் வெற்றி. இப்போ இதில் செடிகளாக இருக்கக்கூடிய மரங்களாக இருந்தால் அதை நம்ம அந்த சம்பத்து தாரை நட்சத்திர நாட்களில் அதை நட்டு அதற்கு நீர் ஊற்றி வளர்த்து வந்தால் அது வளர வளர நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். இதுதான் குபேர ரகசியம். இன்னும் நிறைய விஷயங்கள் இது போன்று இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். இப்போ உங்களுடைய நட்சத்திரம் என்ன கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சம்பத்து நட்சத்திரங்கள், சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் வேணும்னா அதுக்கான ரிப்ளையை நான் தரேன். சந்தேகம் இருப்பவங்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை கமெண்ட்டில் பதியுங்க. வாழ்க வளமுடன்.